வணக்கம். இது இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, கான்ஸ்பிரசி தியரீஸ். நம்மள சுத்தி நெறைய கான்ஸ்பிரசி தியரீஸ் இருந்தாலும், நமக்கு அது நம்புறோமோ நம்பலையோ, ஆனா அத பத்தி தெரிஞ்சுக்கவும், கேட்கவும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு கியூரியஸா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான கான்ஸ்பிரசி தியரீஸ் சிலது பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, எர்த் இஸ் ஃப்ளாட். நம்ம உலகம் உருண்டை அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டே வரோம். ஆனா, ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து இன்னுமே எர்த் வந்து ஃப்ளாட் ஆனது தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த சேட்டலைட் பிக்சர்ஸ்லாம் இப்போ பார்க்குறோம்ல, அதுலலாம் உலகம் உருண்டையா தானே இருக்கு. அத பார்த்தும் அவங்க இன்னும் இப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்தவரை என்னன்னா, இந்த மாரி விண்வெளிக்கெல்லாம் யாரும் போனதே கிடையாது. இதெல்லாம் சும்மா. அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புனது இது எல்லாமே சும்மா. எல்லாரும் வந்து ஒரு ஸ்டுடியோ செட்டப்ல இந்த மாதிரி அ இமேஜ்லாம் கிரியேட் பண்ணி அத வெளிய விட்டுட்டு உலகம் உருண்டைன்னு நம்மள நம்ப வச்சுட்ருக்காங்க இப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து தனியா அந்த ஃபேஸ்புக் குரூப்பு, கம்யூனிட்டி அந்த மாதிரியெல்லாம் கூட ஃபார்ம் பண்ணி இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரியான இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி தான் மூன் லேண்டிங். மூனுக்கு வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் போனாருன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. அப்படிலாம் யாரும் போகவே இல்ல. அது எல்லாமே ஸ்டுடியோல செட்டப் பண்ணி எடுத்தது. யுஎஸ் வந்து தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக சும்மா அ ஒரு ட்ராமா தான் பண்ண ஒரு ட்ராமா தான் இது. அவங்க வந்து ஒரு ஸ்டுடியோல அவர நிக்க வச்சு அது மூணுன்னு சொல்லி நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க ரீசனா சொல்றதெல்லாம் நம்ம கூட இதெல்லாம் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம். அந்த கொடிலாம் ஆடுச்சு. அவங்க வச்சிருந்த அந்த ஃபோட்டோல இருக்க கொடிலாம் ஆடுது. அது எப்படி மூணுல இருக்க கொடிலாம் அசையும்? அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் பொய். எல்லாம் செல்லாது செல்லாது. அப்படி சொல்லி இன்னுமே ஒரு செட் ஆஃப் பீப்பிள் நம்புறாங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளைட். இது வந்து மலேசியன் ஃப்ளைட்டுக்கும் முன்னாடி காணாம போன ஒரு ஃப்ளைட்டு. 1955ல நியூயார்க்லேருந்து மிஷிகன் போன ஃப்ளைட்டு திடீர்னு காணாம போயிருச்சு. ஸோ இதோட பார்ட்ஸ் எங்கேயும் இருக்கா? அ என்ன எங்கேயும் விழுந்துருச்சா? எல்லாமே தேடியிருக்காங்க. எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியல. எங்கேயுமே எதுவுமே தென்படல. அ அந்த ஃப்ளைட் வந்து சடனா சிக்னல் அந்த ரேடார் விட்டே போயிருச்சு. அங்க இருக்க யாரையும் கம்யூனிகேட் பண்ண முடியல. அது கீழ விழுந்து உடைஞ்சதா? எதுவுமே தெரியல. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் இதில அந்த ஃப்ளைட்ல போன எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்காம இத்தன பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். அப்போ அந்த டைம்ல வந்து இது வந்து பொய். இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் தான் எதையோ மறைக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டே இருந்தாலும் 1992ல ஒரு விஷயம் நடக்குது. அதாவது இந்த ஃப்ளைட் காணாம போய் ஒரு 37 வருஷத்துக்கு அப்புறமா இந்த நியூயார்க், மிஷிகன் 2 இடமும் இல்லாம ஒரு ஏர்போர்ட்ல இருக்கிற இடத்துல என்னன்னா, வேற ஏதோ ஒரு ஸ்டேட்டா, கண்ட்ரியா எனக்கு தெரியல. அங்க ரேடார்ல திடீர்னு ஏதோ ஒரு புள்ளி மாரி தெரியுது. புதுசா ஒரு ஃப்ளைட் உள்ள வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது பார்த்துட்டு அங்க உள்ளவங்களுக்கு அந்த ஃப்ளைட்லேருந்து கான்டாக்ட்டும் பண்றாங்க. இந்த மாரி லேண்டிங் பெர்மிஷன் குடுங்க அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே இது யாரு? நீங்க யாரு? என்ன இதுன்னு கேட்டா, பார்த்தா அந்த அ கேப்டன் வந்து யாருன்னா, அந்த 1955ல காணாம போச்சு இல்லையா? அந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுறதுக்கு பெர்மிஷன் கேட்குது அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. அது கொஞ்சம் கிட்ட வரையில அது அந்த ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பழைய ஃப்ளைட்டா இருக்கு இது. அந்த 1955ல காணாம போன ஃப்ளைட் மாடல் தான் இது. அந்த மாரி பார்க்குறாங்க. இது லேண்ட் ஆக பெர்மிஷன்லாம் குடுத்து அது லேண்ட் ஆக போகுது. இது லேண்ட் ஆகுறப்ப அந்த பேசிட்டு இருந்தார் இல்லையா? அவர் வந்து இ அ "கேப்டன் இது எந்த வருஷம்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின கேட்குறாரு. அவர் வந்து 1955 அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளைட்ல உள்ளவர் சொல்றாராம். அதுக்கு வந்து இவரு "இல்ல இது 1992" அப்படின்னு சொன்னோனே, அவர் வந்து ஒரு மாரி பதட்டமாயிட்டு, டென்ஷன் ஆயிட்டு, உடனே டேக் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாராம். இப்படி ஒரு கதை. லைக் இது நடந்ததா? நடக்கலையா? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் தெரியல. ஆனா வந்து இத இன்னுமே நெறைய பேர் நம்புறாங்க. அம் அந்த அவங்க லேண்ட் ஆனாங்க இல்லையா? அவங்க லேண்ட் ஆயிட்டு அந்த இடத்துலேருந்து திரும்ப டேக் ஆஃப் ஆகி போகக்குள்ள, அங்க கீழ ஒரு கேலண்டர் கிடந்தது. ஏதோ சம் டைரியோ, கேலண்டரோ ஏதோ இருந்தது. அதில வந்து டேட் வந்து 1955 தான். கரெக்ட்டா அந்த காணாம போய் லேண்ட் ஆக வேண்டிய டேட்டு தான் அதில மார்க் பண்ணியிருந்தது. அப்படின்லாம் சும்மாவான்னு தெரில. அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த டைம்ல பேப்பர்லலாம் நியூஸ் பேப்பர் வரும் இல்லையா? அப்போலாம் அதுதானே ரொம்ப இதா இருக்கும். சோஷியல் மீடியா விட. அப்போ வந்து
இந்த மாதிரி அந்த ஒரு ஒரு பர்ட்டிகுலர் நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் இதை பற்றி இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டே இருக்குது. இந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து பேசின கேப்டன் யார், அவர்கிட்ட என்ன அந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறது, இந்த மாதிரியான ஆர்டிக்கல் வந்துட்டே இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இந்த நியூஸ் பேப்பர் தான் இவனோட வருமானத்துக்காக, இவனோட சேல்ஸுக்காக இந்த மாதிரி சும்மா ஒரு ஃபேக் நியூஸ் போட்டுகிட்டே இருக்கான். ஏன்னா 85லையும் இதே மாதிரி இந்த ஃப்ளைட் ரிலேட்டடாக ஒன்று எழுதியிருக்கான். அங்கே வந்து பேசின இது மாதிரி காண்டாக்ட் பண்ண கேப்டன் அந்த மாதிரி பார்த்தாரு, இவர் தான் ஃப்ளைட் போகிறத அப்படின்னு சொல்லி ஒருத்தரை, கண்ட்ரோல் ரூமில் இருக்கவருன்னு ஒருத்தரை பற்றி அவரோட இன்டர்வியூலாம் எடுத்திருக்காங்க. அவரும் 92ல் எடுத்தவரோட இன்டர்வியூவும் ஒரே பேரெல்லாம் போட்டு வேறு வேறு ஆள் ஃபோட்டோ போட்டிருந்துருக்காங்க. ஸோ இது சும்மான்ற மாதிரியும் ஒரு சைட் சொன்னாலும், இல்லை அவங்க வந்து டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்காங்க, நமக்கு தான் அது 37 வருஷம், ஆனால் வந்தவங்களுக்கு அது ஜஸ்ட்டு செகண்ட்ஸ் மாதிரி தான், அதாவது அந்த ஃப்ளைட்டோட டைமிங் தான், அந்த 3 மணி நேரம் தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகிருந்திருக்கும், நமக்கு தான் அது 37 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க டைம் ட்ராவல் லூப்புக்குள்ளே போயிட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அவர் மட்டும் இது எந்த வருஷம்னு அவங்ககிட்ட கேட்காம இருந்திருந்தால் அவங்க இறங்கியிருப்பாங்க, ஒரு புது ஒண்டரே நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு தேரி இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு வெப் சீரிஸ் கூட வந்தது, மேனிஃபெஸ்ட்னு ஒரு சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டு காணாமல் போயிடும், திடீர்னு 5 வருஷம் கழித்து அது வந்து அதே பிளேஸ்க்கு லேண்ட் ஆகும். பார்த்தா அங்கே இருக்கிற யாருமே வந்து வயசே ஆயிருக்காது. அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனாங்களோ அதே மாதிரி வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அந்த ஃப்ளைட் ஆடுமே டர்புலன்ஸ், அந்த டர்புலன்ஸ் வந்தது. ஸோ அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு, நாங்கள் இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க ஏஜிங்கே ஆகலை, எல்லாம் நார்மலாக தான் இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க எப்படி இவங்க லைஃப்பை, இவங்க ஃபேமிலிக்கெலாம் இவங்க போயிட்டாங்க, இவங்க எப்படி இவங்க லைஃப்பை சர்வை பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் இருக்கும். ஸோ இதே தான் அந்த ஒரு 1955 ஃப்ளைட் மாயமானதுக்கப்புறமும் இந்த மாதிரி ரிட்டர்ன் வந்துச்சு அப்படிலாம் சொல்லி இதே கான்ஸ்பிரசி தியரி தான் இருக்குது. அவங்கெல்லாம் லேண்ட் ஆகிட்டாங்க, அவங்கவுங்க ஃபேமிலியோடு போய் வாழ்ந்துட்டுருக்காங்கன்ற மாதிரி கூட சில பேர் நம்புகிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் மலேசியன் ஃப்ளைட் காணாமல் போனதை சுற்றியும் நிறைய கதைகள் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்விட்டரில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் நோட்டு, அப்புறம் மார்ஸ் கோடில் ஒரு மெசேஜ் இதெல்லாம் வந்திருக்கு, அவரை வந்து யாரோ வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் நிறைய சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ அது வந்து இந்த ஃப்ளைட்டோடு ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா, ஒரு நான் ஹியூமன் வந்து ஒரு பெரிய அட்டாக் நிகழ்த்த போகிறாங்க, அந்த மாதிரியான மீனிங் தான் அந்த மார்ஸ் கோட் கொடுத்தது அப்படி சொல்கிறாங்க. ஸோ நான் ஹியூமன்னா அப்போ ஏலியன்னா வந்து அந்த மலேசியன் ஃப்ளைட்டை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு ஆதாரமாக என்னெல்லாம் சொல்லிக்கிறாங்கன்னா, லாஸ்ட்டாக அந்த ஃப்ளைட்டோட பைலட் பேசியிருப்பாங்க இல்லையா, நம்ம டேக் ஆஃப் ஆகிட்டு போகையில் நிறைய விஷயங்கள் பேசுவாங்கள்ல. ஸோ அதில் பேசினதில் வந்து கடைசியாக பேசின 1-2 சென்டென்ஸில் வந்து அவர் ரொம்ப பதட்டமாக பேசுகிறாரு. நடுவில் அதை பாஸ் பண்ணி கேட்டால் பின்னாடி ஒரு சவுண்டு கேட்குது, வேறு ஏதோ ஒரு பேசுகிற சவுண்டு கேட்குது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி இந்த கான்ஸ்பிரசி தியரி உண்மை அப்படின்னு நம்புகிறாங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, 9/11 அட்டாக், யூஎஸில் அந்த ட்வின் டவரை இடித்தாங்க இல்லையா, அது வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கே இல்லை, யூஎஸ்ஏ தான் அதை பிளான் பண்ணுச்சு, அப்படி பண்ணிவிட்டு அது வார் ஸ்டார்ட் பண்ணிக்கிருச்சு. அது வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரீசன் வேணும், அதனால் அவங்களே ஒரு ஃப்ளைட்டை கொண்டு வந்து அவங்களுடைய பில்டிங் மேலே இடிச்சிட்டு இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்குன்னு சொல்லி வார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, அந்த ஃப்ளைட் இடித்து எப்படி அந்த பில்டிங் விழுவும் அப்படின்றத தான் எல்லாருமே கொஷின் பண்ணுறது. ஃப்ளைட் இடித்ததுனால மட்டும் அது விழலை, இவங்களே உள்ள பாம்லாம் வச்சு அதை தகர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளைட் இடித்தது அப்படின்னா அந்த ஃப்ளோரு கொஞ்சம் குறிப்பிட்ட டேமேஜ் தானே ஆகணும், எப்படி அப்படியே பில்டிங்கே புதஞ்சு உள்ளே போகும் இப்படிங்கிறத நிறைய பேர் கொஷின். ஸோ இதுக்கு வந்து ஏன் அப்படி உள்ளே போகாது அப்படின்றதுக்கு தனியாக சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் சொல்லிட்டே இருக்காங்களா. அண்ட் சில டாக்குமெண்ட்ரிஸ்லாம் கூட இருக்குது, இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து இடித்தது அப்படின்னா அந்த பீமில் வந்து ஃபயர் ஆகி இது உள்ளே இந்த மாதிரி புதஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இது கரெக்டு தான், சயின்டிஃபிக்காக கரெக்டானது தான், உள்ளே பாம்லாம் வைக்கல அப்படின்லாம் சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி கூட இருக்குது. பட் டாக்குமெண்ட்ரிஸில் சொல்கிறது எல்லாமே எப்படி உண்மையாக இருக்கும், அதனால் அதெல்லாம் போய் தான், இது வந்து யூஎஸ்ஏ பண்ணது தான், யூஎஸ்ஏ இத்தனை பேரை கொன்னுட்டு ஒரு வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தன்னோட ஊர் மக்களையே இந்த கண்ட்ரி கொன்னுட்டு ஒரு வாரை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான தியரிஸ்லாம் இருக்குது.
நாங்க நியூயார்க் போயிருந்தப்போ, இந்த 9/11 மெமோரியல் அந்த பிளேஸ்க்கு போயிருந்தோம். அங்க என்னன்னா, இந்த பில்டிங் இருந்த இடம் இருக்கு இல்லையா? அங்க ஒரு பெரிய ஃபவுண்டெயின் மாரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அத சுத்தி ஒரு வால் மாரி பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில வந்து கல்வெட்டு மாரி அதில இறந்தவங்க எல்லார் பேரும் பொறிச்சிருந்தாங்க. அது பார்க்கையில ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ, நான் அத சும்மா அப்படியே ரீட் பண்ணிட்டே இருந்தேன் அந்த பேர. அ ஒருத்தவங்க எனக்கு பேர் தெரியல. ஒரு பேரு அண்ட் ஹர் அன்பார்ன் சைல்டுன்னு இருந்தது. ஸோ, படிக்கையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிரெக்னன்ட்டா இருக்கவங்க இறந்துட்டாங்க. ஸோ, அத வந்து அவங்கள வந்து அந்த மாரி அவங்க நேம் அண்ட் ஹர் அன்பார்ன் சைல்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு மாரி கஷ்டமா இருந்தது அத பார்க்கையிலேயே. அண்ட் நாங்க போயிருந்தப்போ அந்த 9/11 மெமோரியல் மியூசியம் இல்ல. இன்னொரு மியூசியம் இருந்தது. ட்ரிபியூட் மியூசியம்னு ஒண்ணு. ஸோ, அங்க என்னன்னா இந்த சர்வைவர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த மாரி கட்டடம் விழுந்ததுல, இதில இருக்கிற கொஞ்சம் சர்வைவர்ஸ் அண்ட் இறந்தவங்களோட ஃபேமிலிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு மியூசியம் அது. அங்க வந்து என்னென்னா, இதில் இருக்க சர்வைவர் யாராவது வந்து பேசுகிறாங்க. ஒரு ஒரு நாள் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க. நாங்கள் போயிருந்தப்போ ஒருத்தர் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் யார் அப்படின்னா, இந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்தப்போ அந்த கட்டடத்துக்குள்ளேயே இருந்தவரே இல்லை. நியர்பையில் ரொம்ப நியர்பை கூட இல்லை, கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தவர். அவருக்கே அவ்வளோ சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருக்காரு. நம்ம வந்து எப்பயுமே என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இந்த பில்டிங்குள்ளே இருந்தவங்க ஐயோ செத்துட்டாங்களே இதை மட்டும் தான் நமக்கு தெரியும். எனக்கு அந்த நாள் வர அது மட்டும் தான் தெரியும். ஓகே, இதில் இத்தனை பேர் இறந்துட்டாங்க, 2000 பேர் இறந்துட்டாங்க, 3000 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த நம்பர்ஸை தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சதாக இருந்தது. அங்கே போனால் அந்த நியர்பையில் இருந்தவங்கலாம் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எவ்வளோ சர்ஜரிஸ்லாம் கான் த்ரூ பண்ணி அவங்க பொழைச்சி வந்திருக்காங்க, அங்கேயும் டெத்தெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் கேட்கல, பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் இவ்வளோ பெரிய, ஏன்னா இவ்வளோ பெரிய பில்டிங் இடிஞ்சு விழுது அப்படின்னா நியர்பையில் அது ரொம்ப நெருக்கமான ஒரு சிட்டியாக தான் இருந்தது. கிட்ட தான் பில்டிங்லாம் இருக்குது. ஸோ, அங்கே உள்ளவங்களும் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த விஷயமே அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ, அது கான்ஸ்பிரசி தியரியா இல்லை ஏது அதெல்லாம் வேறு. பட் உண்மையிலே ரொம்ப ஒரு அதில் இருக்க சர்வைவர்ஸும் சரி, இறந்தவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவே இன்னும் கூட சஃபர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ, அடுத்தது என்ன அப்படின்னா, மான்டாக் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி. இது வந்து என்னென்னா, யுஎஸில் மான்டாக்னு ஒரு பிளேஸில் ஒரு லேப் வந்து க்ரியேட் பண்ணி அங்கே வந்து கவர்மெண்ட்டே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடத்துது. டைம் ட்ராவல், அதுக்கப்புறம் ஒரு ஹியூமன் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஹியூமன் பீயிங்ஸை வச்சு அவங்களுக்கு எதேதோ கொடுத்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. ஸோ, இதை வச்சு தான் இந்த கான்ஸ்பிரசி தியரியை வந்து வச்சு தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் ஹாக்கின்ஸ் லேபு அப்படின்னு ஒன்று உருவாக்கி அங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எடுத்திருக்காங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை. ஸோ, இந்த ப்ராஜெக்ட் உண்மையாக பொய்யாலாம் தெரில. அதுலேருந்து ஒரு நல்ல சீரீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா, இலுமினாட்டி வந்து நம்ம நிறையவே இப்போல்லாம் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். புது கதை இருக்குது. நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்கன்றத கூட இலுமினாட்டி தான் டிசைட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன படம் பார்க்கணும், நீங்கள் எப்படி சிந்திக்கணும், எல்லாத்தையும் இலுமினாட்டி தான் டிசைட் பண்ணுறாங்கன்னு அதிகமாக சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ, இந்த இலுமினாட்டி அப்படின்றவங்க எங்கே ஸ்டார்ட் ஆனாங்கன்னா, 18th செஞ்சுரியில் ஜெர்மனியில் ஒரு பிளேஸில், ஐ திங்க் பவாரியான்னு நினைக்கிறேன், அந்த பிளேஸில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும்ல, அதுக்கு எதிராக ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்க்கெல்லாம் எதிராக வாய்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு கேங் உருவாயிருக்காங்க. அவங்கள தான் இலுமினாட்டின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ, இந்த மத நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து நடக்கிற எல்லா தப்பான விஷயத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்கள ப்ளேம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே இந்த இது போயிட்டே இருக்குது. ஸோ, இது இப்போ மாறி வந்து இப்போ இலுமினாட்டின்றது ஒரு டாப் சீக்ரெட் சொசைட்டி. இதில் வந்து யூஎஸ் பிரசிடெண்ட் மாதிரியான முக்கியமான ஆட்கள் கூட இதில் இதுவாக இருக்காங்க, மெம்பராக இருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த செட் ஆஃப் பீப்புள் தான் சேர்ந்துட்டு வேர்ல்டை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அவங்க வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்க இது இருக்குது, எக்கச்சக்க விஷயங்கள், ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. எனக்கு இது பெருசாக உண்மையாக பொய்யாலாம் எனக்கு தெரில. ஆனால் ஸ்டோரிஸ்லாம் புதுசாக வருது. அதுவும் இங்கே தமிழில் கூட பார்த்திங்கன்னா, ஐ திங்க் பாரிசாலன் அவர் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி இதை பற்றி நிறைய சொல்லிட்டே இருப்பார். ஹலமித்தி ஹபீபோ கூட இலுமினாட்டிக்கு எதிராக இலுமினாட்டி அவங்க வந்து எழுதின சாங் தான், அது புரியாமல் நீங்கள் பாடிட்டுருக்கீங்க, ட்ரெண்டாக இருக்கீங்க. எனக்கு என்ன தோணுன்னா, அப்படின்னா அது புரியாமல் நம்ம பாடுறதுல நமக்கு என்ன இருக்குது? அட்லீஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சால் தானே
அதில் ஒரு இம்பேக்ட் இருக்கும். அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும். என்ன சொல்ல, அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் அவங்களோடது, அப்புறம் அது அவங்களுடைய பறவை, அந்த மாதிரி எக்கச்சக்க இது உண்மையிலே இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வேற. ஆனா இருக்குன்னு சொல்லி வர்ற ஸ்டோரீஸ்லாம் நெறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கமலஹாசன் ஒரு இலுமினாட்டி, பிக் பாஸ் ஷோ ஒரு இலுமினாட்டி ஷோ, இந்த மாரிலாம் எக்கச்சக்க இது இருக்கு. அண்டு இன்னொருத்தர் கூட ஹீலர் பாஸ்கர். அவரும் வந்து இந்த இலுமினாட்டிஸ வச்சு நெறைய சொல்ட்டே இருப்பாரு. நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து ஏதோ ஒரு பத்திரிக்கையில லைக் தெரில தினமலர் அந்த மாரி ஏதோ ஒரு இதில தான் நான் வந்து சும்மா ஒரு ஸ்டோரி படிச்சேன். இந்த மாரி இலுமினாட்டின்னு இருக்காங்க. இவங்க ஒரு 13 பேர் கொண்ட குழு. இவங்களோட சிம்பல் வந்து இந்த ட்ரையாங்கிள், இன்வெர்டட் ட்ரையாங்கிள், உள்ள ஒரு ஐ சிம்பல் இருக்கும். இவங்களோட பறவை வந்து அவுல். அந்த மாரி எக்கச்சக்க இது. இவங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. அ அவங்க நினைக்கிறத மட்டும் தான் இங்க உலகத்தில இருக்க மக்கள் செஞ்சுட்ருக்காங்க. அவங்களையே அறியாம அப்படி செஞ்சுட்ருக்காங்கன்னு ஒரு பெரிய ஆர்டிக்கிள் இருந்தது. நான் வந்து படிச்சுட்டு, ஓ! இப்படிலாம் இருக்கு போல் இருக்கே! அப்படி சொல்லி நான் படிச்சுட்டு இருக்கையில, இவங்கள பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேஜ் போங்க அப்படின்னு போனா, அங்க வந்து அது ஏப்ரல் 1 வந்திருந்த ஒரு பத்திரிக்கை அது. ஸோ அதில வந்து ஏப்ரல் ஃபூல் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க. ஸோ அ இப்படி ஒரு இருக்குன்னு சொல்றாங்க. பட் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கெல்லாம் ஒண்ணும் ஆதாரம்லாம் இல்ல. ஏப்ரல் ஃபூல்னு போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து 10 இயர்ஸ் தாண்டி இப்போ வந்து இலுமினாட்டி இருக்கு தெரியுமா? என்ட்டயே ஆதாரம் இருக்கு தெரியுமா? நீ என்ன நம்ப மாட்டேன்னு சொல்ற? நம்பலைன்னா அது உனக்கு தான் நஷ்டம்ன்ற அளவுக்கு பேசுற மக்கள் கூட இப்போ வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு இலுமினாட்டின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிருச்சு. ஸோ இத வந்து என்ன சொல்ல, சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிக்சர் கூட எடுத்து இது வந்து இலுமினாட்டியோட சிம்பல் அத தான் இவங்க காட்டுறாங்க. அப்படி சொல்லி ரஜினிகாந்த் கூட அதோட சேர்ந்தவர் தான் அப்படின்லாம் நெறைய எப்படி நம்ம ஊருக்குள்ள நம்ம சொல்ட்டே இருக்கோமோ, கமலஹாசன், ரஜினிகாந்த்லாம் இந்த இலுமினாட்டி சேர்ந்தவங்கன்னு, இதே மாரி மத்த கண்ட்ரீஸ்லயும் பாப்புலரான ஃபிகர் நெறைய பேர நீங்க இலுமினாட்டி கும்பல சேர்ந்தவங்க அப்படின்றத சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்பிரசி தியரீஸ்லாம் உண்மையா பொய்யான்றதுக்கு ஒரு ஃபேக்சுவலா டேட்டாலாம் ஒண்ணும் கிடையாது. பிலீவ் பண்றவங்க ஒரு செட் ஆஃப் டேட்டாவ குடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் இல்லன்னு சொல்றவங்க ஒரு செட் ஆஃப் டேட்டாவ குடுத்துட்டே இருப்பாங்க. இது உண்மையா பொய்யான்றதுல நம்ம என்ன சொல்ல, சும்மா கேட்க நல்லா இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போயிடுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணும். நம்ம வேலைய நம்ம பார்த்துட்டு போறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணும். ஏன்னா இதெல்லாம் உண்மை. இப்படி நடக்குது, அப்படி நடக்குது. நம்ம பேசி அதில என்ன மாத்த போறோம், என்ன நடக்க போகுது அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணும். பட் இதெல்லாம் வந்து சீரியஸா என்ன இதெல்லாம் கூட தெரியாம இருக்க? இதெல்லாம் உனக்கு புரியவே இல்ல. உன்னைய சுத்தி நடக்கிற சதி உனக்கு தெரியல. என்ன நீ இந்த உலகத்தில இருக்க? அப்படின்ற லெவல்ல பேசுறவங்கலாம் கூட இருக்காங்க. ஸோ அவ்வளோ சீரியஸா எடுத்துக்காம ஒரு லைட்டா இத கேட்டுட்டு, பார்த்துட்டு நம்ம வேலைய பார்த்துட்டு நம்ம கடந்து போறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு. ஸோ நீங்க இந்த மாதிரி எந்த கான்ஸ்பிரசி தியரிய நம்புவீங்க? அல்லது நீங்க கேள்விப்பட்ட டிஃப்ரெண்ட்டான கான்ஸ்பிரசி தியரீஸ் அதெல்லாம் பத்தி எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ரேட்டிங் கொடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா, இந்த எபிசோட டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.